ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை, அநியாயம் செய்யாதிருங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை, அநியாயம் செய்யாதிருங்கள். வாங்கள் தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக, நிதானமாக, விசுவாசத்துடன் நாம் கேட்போம். நியாயம் விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள். சிறியவனுக்கு முகதாட்சிணியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இன்றைய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், நியாயம் விசாரிப்பதில் யாருக்குமே நாம் அநியாயம் செய்யக்கூடாது என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அது சிறியவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, நியாயம் விசாரிப்பில் அநியாயம் செய்யக்கூடாது என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. சிறியவனுக்கு முகதாட்சிணியம் செய்யாமலும் பெரியவனுக்கு முகத்துக்கு அஞ்சாமலும், அதாவது சின்ன பசங்களை பார்த்து நாம் சின்ன பிள்ளைங்க தானே அப்படின்ட்டு நம்ம முகதாட்சிணியம் பண்ணக்கூடாது என்று நியாய தீர்ப்பில் சொல்லப்படுகிறது. பெரியவங்களுக்கும் நாம் நியாயம் தீர்க்கும்போது அவங்களுக்கு அவங்க முகத்தை பார்த்து அஞ்சக்கூடாது, பயப்படக்கூடாது என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக. அது சிறியவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, நியாய தீர்ப்பு சரியாக இருக்கணும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. இன்றைய தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக, நிதானமாக, விசுவாசத்துடன் பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள், தேவநாம மகிமைப்பட செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.